ரகசிய உறவு, திடீர் விவாகரத்தால் மனசு உடைஞ்சு போன செந்தில் கணேஷ், மது போதையில என்ன பண்ண தெரியாம வீட்ல எடுத்திருக்க தற்கொலை முடிவு, ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறையவும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நாட்டுப்புற பாடகர் செந்தில் கணேஷ். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்புற பாடல்கள் மேல ஆர்வம் அதிகம். அதன் மூலியமா நிறைய பாடல்கள பாடியிருக்காரு. அப்படியாப்பட்ட அவருக்கு விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சது. அதுல பாடி அந்த சீசனுடைய டைட்டில் வின்னரா செந்தில் கணேசும், அவருடைய மனைவி ராஜலட்சுமியும் ஆனாங்க. 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைஞ்சாங்க. அத தொடர்ந்து அவங்களுக்கு படங்கள்லயும் நெறைய பாடல்கள் பாடுற வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க சின்ன சின்ன இடங்கள்ல நடுவர்களா கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியுடைய முக்கியமான விருது வழங்கக்கூடிய ஃபங்ஷன், அப்புறம் முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இவங்களுடைய பாட்டு கண்டிப்பா இருக்கும். அது போக நெறைய வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள்லயும் 2 பேரும் சேர்ந்து பாடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படியாப்பட்ட செந்தில் கணேசுக்கும், ராஜலட்சுமிக்கும் அடுத்ததா சினிமாவுல படம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல ராஜலட்சுமி 2, 3 படம் நடிச்சாங்க. அதன் பிறகு இப்போ சின்ன திரையில ஒரு நடிகையா கமிட் ஆகி, ஒரு முக்கியமான சீரியல்ல நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. செந்தில் கணேசுக்கும் அதே மாரி 2, 3 படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் அந்த படங்கள் அந்த அளவுக்கு பெருசா வெற்றி பெறல. அதனால செந்தில் கணேஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு. இப்போ அவரு தனக்கென ஒரு தனி நாட்டுப்புற பாடல்கள கற்று தரக்கூடிய ஒரு சின்ன பள்ளி ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காராம். அதுல தங்கள மாரி கஷ்டப்படக்கூடிய சின்ன சின்ன ஏழை குழந்தைகள அதன் மூலியமா அவங்களுக்கு நாட்டுப்புற பாடல்கள சொல்லிக் குடுத்து, அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அற்புதமான பணிய இப்போ செந்தில் கணேஷ் தொடங்கியிருக்காரு. இதுக்கடியில ராஜலட்சுமி இப்போ தொடர்ந்து அந்த சீரியல்ல ரொம்பவும் படு பிஸியா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல ஒரு முக்கியமான வெப் சீரிஸ்லயும் ராஜலட்சுமி இப்போ கமிட் ஆயிருக்காங்களாம். அந்த வெப் சீரிஸ் தான் இவங்க குடும்பத்துல இப்போ மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்கியிருக்கு. அந்த வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட ராஜலட்சுமி பயங்கர குளோஸா இருந்திருக்காங்க. ஒண்ணா தான் போறது, ஒண்ணா வரதுன்னு அவங்க கூட அதிகமா ஃபோனும் பேசியிருக்காங்க. இது எல்லாமே செந்தில் கணேசுக்கு பயங்கர கோவத்த உண்டாக்கியிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி கிட்ட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காரு. அது ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவத்த உண்டாக்கியிருக்கு. ராஜலட்சுமி செந்தில் கணேச பயங்கரமா சில மோசமான வார்த்தைகள் சொல்லி திட்டிட்டாங்க. அது செந்தில் கணேசுக்கு இன்னமும் கோவத்த அதிகமாக்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவருக்காக நீ பரிஞ்சு பேசுறன்னா, அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு செந்தில் கணேஷ் பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காரு. ஸோ தனது மனைவி வேற யார் கூடயோ ரகசிய உறவுல இருக்கா அப்படிங்கிற பயங்கரமான சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அளவுக்கு அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் கணேஷ். ஒரு கட்டத்துல தன் மனைவி பண்றது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதும், வேற வழியே இல்லாம அந்த டிப்ரஷன்ல வீட்லயே விஷம் அருந்தி செந்தில் கணேஷ் எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலக பிரபலங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.